நம்பிக்கையின் நங்கூரம் இரட்சகர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே காலை வேளையில் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவசனம் எபிரேயர் 10:23. அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். அன்புக்குரியவர்களே, இயேசு நம்பிக்கைக்குரியவர். அவரை நம்பி வந்தவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்பிக்கை நங்கூரம் இயேசு. நம் வாழ்வில் நம்பிக்கை நங்கூரமாக இயேசு இருக்கிறார். நாம் விசுவாசத்தின் ஆவி உள்ளவர்களாய் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து அசைவில்லாமல் உறுதியாயிருப்போம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். இயேசுவை விசுவாசிக்கிறவன் பதறான். திட நம்பிக்கை, தைரியம், வீர விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது. நம்முடைய விசுவாசத்தை சத்துரு அசைக்க பார்ப்பான். நம்முடைய நம்பிக்கையை அஸ்திபாரம் கிறிஸ்து மேல் போடப்பட்டிருந்தால் சாத்தான் நம்மை அசைக்கவே முடியாது. தேவஜனமே, கால தாமதத்தால் நடக்குமா நடக்காதா? காலங்கள் உருண்டோடுகிறதே, எப்போது அற்புதம் நடக்கும்? சூழ்நிலைகள் எதிராக இருக்கிறதே, இவைகளை பார்த்து துவண்டு போகிற நிலை உள்ளதே. பெரும் வெள்ளம் வந்து மோதி நம் விசுவாசத்தை பரீட்சை பார்க்கிறதே. பெருங்காற்றில் என் வாழ்க்கை என்றும் படகு தவிக்கிறது போல இருக்கிறதே, நம்பிக்கை அற்று போகிறதே என்று திகையாதே, நினையாதே. உனக்குள்ள இருக்கிற இயேசு என்றும் பெரியவர். அவர் சர்வ வல்லவர். நீ அறியாத, உனக்கு எட்டாத பெரிய பெரிய அற்புதங்கள், அதிசயங்கள், எண்ண முடியாத காரியங்கள், ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் இப்பொழுதே செய்வார். இயேசுவின் நாமத்தில் அவரை நோக்கி பார். தளராதே, பதறாதே, கலங்காதே, திகையாதே. திட நம்பிக்கையோடு இரு. தொடர்ந்து போராடு. வெற்றி நிச்சயம். அசைவில்லாமல் தொடர்ந்து உறுதியாய் கர்த்தர் மேல் வைராக்கியமாய் இரு. சொன்னதை நிறைவேற்றுவார். கர்த்தர் சொன்னதை செய்வார். அதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டார். நம்பிக்கை நங்கூரம் இயேசு நம்மோடு இருக்கிறார். அசையாமல் உறுதியாய் இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.